ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது பேஷனாவோ அல்லது இன்ட்ரெஸ்ட்டாகவோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ரன் பண்ணலாம். நான் எப்படி கிரியேட் பண்ண முடியும், எனக்கு தான் யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதே, எனக்கு யூடியூப் நாலேஜே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம சேனலில் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் மட்டும்தான் தேவை. மொபைல் ஒன்று, இன்னொன்று இமெயில் ஐடி. இந்த ரெண்டு மட்டுமே இருந்தால் போதும், நீங்களும் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நீங்கள் அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். அடுத்ததாக யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு ஐக்கான் காமிக்கும். அந்த ஐக்கான் தொட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் இப்படி தான் காமிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண மெயில் ஐடி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த கார்னரில், அந்த ஏரோ மார்க்கை தொட்டு வந்து நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த மெயில் ஐடியே போதும்னா இதுவே ஓகே. அந்த இடத்துல வந்து யுவர் சேனல் காமிக்குது பாருங்கள், அந்த இடத்துல யுவர் சேனலை தொட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் விஷுவல் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுறனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேமும் சேஞ்ச் பண்ணுறனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் உங்கள் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் விஷுவல் ஆகும். இந்த மாதிரி ஒரு பென்சில் மார்க் மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, இதை தொட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட சேனல் செட்டிங் வந்து விஷுவல் ஆகும். இதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன சேனல் செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அதையும் மறக்காமல் நான் சொல்லித்தரேன். கீழே வந்து அந்த ப்ளஸ் மார்க் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் மார்க் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 காமிக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக நான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் வீடியோவுமே அப்லோட வீடியோ அதில் போய் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.